ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர்வான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன மீனுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஏன்னா இது எங்கள் அப்பா ஊர் சைட்லலாம் அந்த மீன் குளத்துல பிடிப்பாங்க. அதே போல் தான் இங்கே எங்கள் ஊரில் இந்த மீன் எங்கள் ஐயா, அதாவது என்னோடய மாமனார் இந்த மீன் ஆற்றுக்குள்ளே பிடிச்சி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது என்ன மீன் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இப்போ வாங்க நம்ம எப்படி குழம்பு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது என்ன மீனுன்னே தெரியாமல் நான் அதை கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப, அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னே மீன் இதை வீடியோ எடுப்போமா அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி எடுத்து போடுவோமே, இந்த மீன் நமக்கு எப்படி என்ன மீன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தப்போ பாருங்கள் மீன் நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ நான் எடுக்கலை. இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது மீன். இந்த மீன் ஆனால் வாடை வந்துச்சு. எனக்கு இந்த குளத்து மீன், இந்த நாட்டு மீனெல்லாம் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்களே வயசானவங்க, வாங்கிட்டு வந்து ஆசையாக வைக்க சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி க்ளீன் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்னால் தெரிஞ்ச அளவு நல்லா க்ளீன் பண்ணி மண்டையை எடுத்துருவான்னு கேட்டதுக்கு, தலையெல்லாம் எடுக்காத அப்படியே தானே போடு, அந்த தலையில் தான் டேஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய மாமனார் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம தலையெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உள்ள குடல் குட்டி குட்டி இதெல்லாம் எடுத்து நிறைய ஸ்லாம்பு இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் போட்டுக்கிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி, பச்சை மிளகா, ஆனியன், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். மீனையும் நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் பெரிய பெரிய மீனெல்லாம் எடுத்து வறுக்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் வறுக்கிறதுக்கும் தனியாக செஞ்சுட்டு அதுவும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மீன் என்ன மீன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட்டாக பாருங்கள். லாஸ்ட்டில் என் மாமனார் என்ன மீனுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட திரும்ப நான் ஒரு டைம் கேட்பேன். இப்போ வாங்க நம்ம சமையலுக்கு போவோம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எப்போவும் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். என்னம்மா இருவாரேன், ஏன் அழுகுறா, இருவாரேன். அப்பா வேறு அழுதுட்டு இருக்கிற ஒரு பக்கத்து. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க. இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே பக்கத்தில் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சு அதில் மசாலையெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பக்கத்துன்னு சொல்லிட்டு இதை நல்லா பொரிய விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுட்டு நான் புளியை கரைக்கிறதுக்கு பார்த்துட்டேன். ஸோ இந்த டைமிங்கில் புளியும் நம்ம கரைச்சிடுன்னு சொல்லிட்டு புளி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். புளி எடுத்து நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், நம்ம தேவையான அளவு புளியை எடுத்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். லாஸ்ட் மண்டியை தண்ணியை கீழே ஊற்றிடணும். இப்போ நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம பாதி 2 தக்காளி எடுத்தேன் நான். அதில் பாதி தக்காளியை எண்ணெயில் போட்டுறணும். தாளிக்கையில் பாதி தக்காளி நம்ம கையில் அப்படியே பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போடக்கூடாது. பாதி தக்காளி எண்ணெயில் போட்டு பாதி தக்காளியை அந்த புளி தண்ணியில் இன்னும் கரைச்சி மசாலாலாம் கரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கை பக்குவம்னு சொல்லலாம். அதுதான் நம்ம கை பக்குவத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் புளியை நான் புளி தண்ணியோடு நல்லா தக்காளியை கரைச்சிக்கிட்டேன்.
கரைச்சிட்டு இப்போ வந்து ஆச்சி மீன் குழம்பு பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை நான் எப்போவுமே வந்துட்டு நான் வாங்குவேன், ஆச்சி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் வாசமாக இருக்கும் குழம்பு. அதனால் வந்துட்டு லைட்டாக மட்டும் அதில் சேர்த்துப்பேன் நான் அந்த பொடியில். அது மாதிரி வந்துட்டு மீன் குழம்பு பொடி கொஞ்சமாக ஆச்சி பொடியும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் 3 தனித்தனியாக சேர்த்துக்கணும். நான் தனித்தனியாக அரைச்சி வீட்டு பொடி வச்சுருக்கனால நான் தனித்தனியாக போட்டுக்கிட்டேன். இது வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம கையாலே நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கிறணும் புளி தண்ணியோட. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ வந்துட்டு நம்ம தாளிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ தாளிப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்துட்டு தாளிச்சாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணியை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வந்துட்டு அதில் பாதி இன்னும் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்ருவோம் தண்ணி தேவையான அளவு. எல்லாமே வந்துட்டு இவங்க கொஞ்சம் உரப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் ஃபேமிலியில், அதனால் நான் கொஞ்சம் உரப்பு அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மூடி வச்சிடுறேன். மூடி போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் சென்று நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக எடுத்து வறுக்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீனாக எடுத்து வறுக்க வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தனி மிளகாத்தூள், அதே போல் லைட்டாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு, நைஸ் உப்பு சேர்த்து நல்லா அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா அது கூட நல்லா பிரட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த மீனை நம்ம நல்லா பிரட்டி வச்சுக்கிடுவோம். லெமன் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் லாஸ்ட்டில் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிரட்டி வச்சுக்கிடுவோம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வறுக்கிறதுக்கு வந்துட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பக்கெட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு பக்கெட்டு இந்த வறுக்கிறதையும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொதிக்கையில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம மீனை வந்து குழம்புல சேர்க்கலாம். ஆனால் அந்த மீன் வந்துட்டு ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா இருக்கணும். தண்ணி விட்டு அலசணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஐயா சொன்னாங்க அந்த மாதிரி இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு சரி வச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் நானும் வச்சேன். பார்த்தா நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. பார்த்தா அதில் முள்ளே இல்லாமல் அவங்களாம் அப்படியே சாப்பிட்டாங்க இந்த மீன் எடுத்து. அதனால வாங்கி கொடுப்பாங்க போல். இப்போ நம்ம உப்பை போட்டுட்டு மீனெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பை போட்டாச்சு. மீன் குழண்டு போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம எப்போ பாரு கிண்டவே கூடாது, ஒரு டைம் கிண்டுறதோடு விட்டுறணும். இப்போ மீன் குழன்றாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடணும். இப்போ அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நம்ம மீன் ஃப்ரையை பார்ப்போம். இப்போ மீன் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து மீன் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தாற் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் இருந்தால் கூட நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெயில் வந்துட்டு நம்ம மீன் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 மீன் 5 மீன் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மீதி மீனை போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா மீனையும் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு அடுப்பில் மீன் குழம்பு நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா இது வந்து குயிக்காக பண்ணலாம். ஒரு அடுப்பில் வந்துட்டு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அங்கிட்டு மீன் வெந்துட்டுருக்குது. பொரியல் பண்ணுற மீன்.
இப்போ குழம்பு நமக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மேலே அந்த ஆடை விழுகணும். அந்த ஆடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆடை விழுந்தால் தான் குழம்பே, எந்த ஒரு குழம்பா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு அதை குடிச்சு பார்த்தோ சாப்பிட்டு பார்த்தோ தெரிய வேண்டாம். நமக்கு வந்து மேலே அந்த குழம்பு ஆடை விழுந்துட்டாலே நமக்கு வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆடை விழுந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம். சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இப்போ எங்கள் ஐயாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அவங்களோட ஓன் வாய்ஸ் செகண்ட். சார என்ன மீன்? சாரணத்தி மீனா? அவங்க எப்படி வைப்பாங்க? இது போலயே வைப்பாங்க. அவங்க ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக கேட்கல. உங்களுக்கு கேட்டுருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.